படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாவது இந்த ஜென்ரேஷனில் இப்படி மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸில் ஒரு புக் ரைட்டர்ஸுன்ற ரீடர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது ஒரு மாயக்கூத்துன்றது ஒரு சூப்பரான ஃபிலிம் தான். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இது வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு புக் ரைட்டர்ஸுடைய என்ன இன்ஃபேக்சுவேஷன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்றத ஒரு எவ்வளோ நீட்டாக எக்ஸ்பிளைனாக அவ்வளோ கிளியராக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி மூவி எடுக்கும்போது ஒரு அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பெக்டேஷனாக இருக்கணும். மெயின் இன்ஸ்பிரேஷன் மூவியாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து புக் ரீடர்ஸ்ன்றதே கம்மி, ரீடர்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வந்து இந்த 2025 வந்து ஏஐ ஜென்ரேஷன்ஸில் ஒரு புக்காக கொண்டு வந்திருக்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டீம். சீரியஸ்லி மாயக்கூத்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னு புக் ரீடர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப சூப்பர்வாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை வந்துட்டு சரியாக ட்ரைவ் ஆன் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் லைஃப்பில் இப்படி ஒரு டைரக்டர் நம்ம ராகவேந்தர் சார் வந்து சிந்திச்சு எடுத்திருக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு ஒழுங்கு சமுதாயமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஒரு டைரக்டர் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சினிமா துறையில் இப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது போல் நிறைய படங்கள் அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. படம் செமையாக இருந்தது. இது ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்குது. டேரக்டர் செமையாக பண்ணியிருக்காரு. கேமரா ஒர்க்கும் செமையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கிளவராக இருந்துச்சு. ரொம்ப நல்ல படம். பார்க்கலாம், ஒரு 2-3 வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தமிழில் வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் வருமா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அப்படி ஒரு படமாக வந்திருக்குது. சில படங்கள் வந்து நம்ம உள்ளே வரும்போதே தெரியும் நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப என்கேஜாக இருந்தது. எனக்கு பர்சனலாக நான் ஒரு ரைட்டர் அப்படிங்கிறதுனால இதோடைய நான் கிளைமேக்ஸ் தான் வெயிட் பண்ணேன். இவ்வளவு கான்ஃப்ளிக்ட் வச்சுருக்குறாங்க, இவ்வளவு அந்த கேரக்டர் மேலே இப்படி ஒரு ரைட்டர் மேலே இவ்வளோ வச்சுருக்குறாங்களே, என்னவா என் பண்ண போகிறாங்கங்கிறதுல தான் என்னுடைய மொத்த கவனமுமே இருந்தது. ரொம்ப நியாயமாக இருந்தது, சரியாகவும் இருந்தது. அத்தனை பேரும் வந்து ரொம்ப நல்ல ஒரு உழைப்பை கொடுத்துருக்குறாங்க, நல்லா நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியாக இருக்குதுங்க. மூவி நல்லா இருக்குது சார், அருமையாக இருக்குது சார். நல்லா கருத்துள்ள படம், நல்லா பார்க்கலாம். இப்போ ஜென்ரேஷனுக்கு நல்லா பிடிக்கும். கொஞ்சம் நல்லா கருத்துள்ள படமாக இருக்குது. எல்லா குடும்பத்தோடு வாங்க, எல்லாம் நல்லா பாருங்கள். நல்லா இருக்குது படம். நல்லா தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. ஒரு ரைட்டர் அவங்களோட கதாபாத்திரங்கள் வந்து அவரோட வந்து பேசுகிறது, அவங்களோட நியாயங்களை கேட்குறது ஒரு வித்தியாசமான முயற்சி. நல்லாவே இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது சார். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். நான் இது வரைக்கும் இது மாதிரி பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது எனக்கு ஐடியாவே இல்லை. பட் கதைக்குள்ளே ஸ்டார்ட் ஆனவுடனே இதுவே டிஃப்ரென்ஸ் எனக்கு இன்டர்வல் வந்த இதுவே தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. எண்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட்டான இது. வெரி வெல் டன் டீம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம் சார். எல்லாருமே பார்க்கணும் இதை. ரொம்ப சூப்பர் மூவி. வந்து அந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ நல்ல மூவியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு கிரியேட்டராக வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறது தெரியுது. இன்னொன்று வந்து இந்த படத்தில் இருக்கிற மெயின் மெசேஜ் நாங்கள் என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்திருக்காரு, ஹீஸ் ஏஜ் பர்சன், நாங்கள் வந்திருக்கோம், எங்கள் ஹோல் ஃபேமிலி வந்திருக்காங்க. எதனால் அப்படின்னா இந்த படத்தோட தீம் அந்த பிளாட் தான். நம்ம யாரையுமே டிசைட் பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோங்கிறத ஆஸ் அ கிரியேட்டராக வந்து. ஸோ வந்து நம்ம என்ன தான் நம்ம கிரியேட்டராக இருந்தாலும் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ரைட்ஸ். ஸோ அந்த ரைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட எமோஷனை புரிஞ்சுட்டு எல்லா எண்டிங்குமே நல்ல எண்டிங்காக இருக்கணுங்கிறது தான் வந்து இந்த படத்தோட பெரிய ஒரு ஹைலைட்டு. அதே மாதிரி எண்டிங்கை ஹைலைட்டாக நல்லதாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த டீம் வந்து நிறையா நல்ல படம் பண்ணணும். இதே மாதிரி நல்ல பிளாட்ஸ் வரணும். ஏன்னா நாங்களும் வந்து வி யூஸ் டு வாட்ச் கமர்ஷியல் மூவிஸ். நாங்களாம் வந்து டான்ஸ் ஆடிருக்கோம் தேட்டரில், எவ்வளோ கத்திருக்கோம். பட் இவ்வளோ ப்ளசண்ட்டாக அதுவும் வந்து இவ்வளோ நல்ல மூவி. ஏன்னா இந்த மூவி பார்த்துட்டு நான் 10 பேர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதை பாருங்கள் இந்த பிளாட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டீமுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நல்லா இது மாதிரி நிறையா மூவிஸ் வரணுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். திறமையான படைப்பு, நடிகர்களின் சிறப்பான நடிப்பு,
கதை அருமையாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு மூவி எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாகவே இருந்தது. ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஆமாம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் எடுக்கிற படத்துலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாக இருந்தது. இந்த காதல் கதை அது இதுன்னு இல்லாமல் ஒரு ஃபேமிலியில் ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சிறப்பாகவே கதை எழுதியிருக்காங்க. ரொம்ப அனைவருமே வந்து பார்க்கக்கூடிய படமாக இருந்தது. படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. வாட் நெக்ஸ்ட்னு எங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இது மாதிரி ஆக்சுவலி ஒரு இன்னோவேட்டிவான படம் இதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் தேட்டரில். அதுவும் இது மாதிரி நிறைய அன்னோன் ஹீரோஸ் அதெல்லாம் வந்து தேட்டரில் இப்படி மாலில் ரிலீஸ் ஆகி நாங்கள் ஃபேமிலியாக வந்து பார்க்குறது எல்லாமே இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நிறைய பேர் இது மாதிரி வந்து பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிலிம்ஸ் நிறையா இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலி மூவி வந்து எப்படின்னா நாங்கள் வந்து இது த்ரில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சேம் அது அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு எங்களுக்கு. படம் ரொம்ப இது படம்னு சொல்கிறத விட லைஃப்பில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையை நாம தான் தீர்மானித்து நாம தான் வாழ்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறவி நோக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே சமுதாயத்தினாலேயோ சோஷியல்னாலேயோ இம்பேக்ட்னாலெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைகள் மாறுறது கிடையாது. அது ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவங்களே சிந்தித்து அவங்களுடைய நியாயத்தை தேடி அவங்க தான் வாழணும். இதை யாருமே வந்து அடக்கி வைக்கிறதோ ஒடுக்கி வைக்கிறதோ அமைக்கி வைக்கிறதோ கிடையாது. அது ரொம்ப தெளிவாக யதார்த்தமாக ஒரு ரைட்டர் பார்வையில் இந்த சொசைட்டியை உருவாக்கக்கூடிய நிறைய இலக்கியவாதிகளுடைய பார்வையிலிருந்து இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய போராட்டத்தில் தான் வெற்றி இருக்குது. அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையை அவங்களுடைய கடமையை நிறைவேற்றுற வரைக்கும் தொடர்ந்து வாழ்ந்து வெற்றி அடையணுங்கிறத ரொம்ப யதார்த்தமாக இந்த உலகத்துக்குண்டான ஒரு அடுத்த பரிணாமத்தை பற்றி திரையுலகத்தினுடைய அடுத்த பரிணாமத்தினுடைய கதை அம்சத்தில் இதை கொடுத்துருக்கிறாரு.